இன்றைக்கி ஷீக் கபாப் பண்ண போகிறோம். அதுக்கு இது மாதிரி மட்டன் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண அந்த ஆனியனை வந்து நல்லா இப்படி தண்ணி இல்லாமல் இதை இப்படி பிழிஞ்சிட்டு நல்லா இப்படி பிழிஞ்சிட்டு இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது போல் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த புதினா, இந்த கொத்தமல்லி எல்லாம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டர்மரிக் பவுடரு, பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர், ஜீரா பவுடர் அண்ட் சால்ட் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கூட. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது ஒரு 15 மினிட்ஸ் அது நல்லா அப்படியே மேரினேட் ஆகட்டும். நம்ம அது வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு கம்பி மாதிரி இப்படி வச்சுட்டு இதெல்லாம் என்ன பண்ண நீங்கள் இப்படி வச்சு இப்படி நல்லா டைட்டாக இதில் பிடிச்சிடணும். இப்படி பிடிச்சி இதை அப்படியே மெதுவாக எடுத்து இப்படி வச்சுக்கணும். இப்போது எல்லாத்தையும் நம்ம இது போல் வந்து பிடிச்சாச்சு. இப்போ வந்து அதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போல் தவா வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும், நிறைய விடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன உடனே அது நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு இதாக எடுத்து அதில் போடலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி வைக்கக்கூடாது. ஃப்ளேமு கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இப்படி டர்ன் பண்ணி திருப்பி அப்படி விட்டுன்னே இருக்கணும். எல்லா சைடும் அது வந்து பாயில் ஆகிற மாதிரி.